இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்றால் என்ன? அந்நிய பாஷை சில பேர் பேசுகிறார்களே, இது என்ன? அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்த ஆவியானவர் தனக்குள் இருக்கிறதாக சில பேர் சொல்லுகிறார்களே, சரியா தவறா? இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏன் பேச விரும்புகிறேன் என்றால், சரித்திரத்திலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அதுவும் ரொம்ப காலத்துக்கு முந்தி அல்ல, 20வது நூற்றாண்டு தொடங்கும் பொழுது. உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியின் அந்த வருகையின் போது சபை தொடங்கினது என்று பார்த்தோம் அல்லவா? அப்போ அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள் கிறிஸ்தவர்கள். தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கினார்கள் கிறிஸ்தவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி சபை பயங்கரமாக வளர்ந்தது. எவ்வளவு காலம்? கிட்டத்தட்ட 300 வருஷங்கள். சபைக்கு பயங்கர உபத்திரவங்கள் எல்லாம் வந்தன. ஆனால் அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே சபை பயங்கரமாய் வளர்ந்தது. ஆனால் சபை சரித்திரத்திலே ஒரு நல்ல ஆனால் கெட்ட ஒரு விஷயம் நடந்தது. என்ன? கான்ஸ்டன்டீன் என்று சொல்லுகின்ற ஒரு மன்னன், ரோம மன்னன் கிறிஸ்தவனாய் மாறினான். சரி, அவன் கிறிஸ்தவனாய் மாறினபடியினால் சபைக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்கள் ஓய்ந்தன. அது நல்லது. ஆனால் அவனுக்கு கிறிஸ்தவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதபடினால் அவன் நிமித்தம் சபையின் மூல உபதேசங்கள் நாசமாய் போக ஆரம்பித்தன. அதற்கு பிறகு ரோம மதம் கிறிஸ்தவ மதமாய் மாறியது. அவ்வளவுதான். உங்களுக்கு விருப்பமானால் கத்தோலிக்கமும் கிறிஸ்தவமும் என்ற ஒரு பெரிய ஒரு 2 பகுதி உபதேசத்தை நான் யூடியூபிலே போட்டு வைத்திருக்கிறேன். அதில் பாருங்கள், அக்கு வேறு ஆணி வேறாக நான் சொல்லி இருக்கிறேன். எப்போ மூல உபதேசங்கள் குழம்பி ரோம மதத்தினுடைய விஷயங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தன என்று. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 1526ஆம் ஆண்டிலே ஜெர்மனியிலே மார்ட்டின் லூதர் என்பவர் கிரேக்க மொழியில் பைபிளை கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்தபடினால் அவர் அந்த ரோம முறைகளிலிருந்து வெளியே வந்தார். ரோம முறைகளில் இருந்து அவர்கள் வெளியே வந்ததோடு மறுபடி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு. அது ஆண்டவருடைய காலம் அது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் இங்கே ஜெர்மனியிலே மார்ட்டின் லூதர், அங்கே சுவிட்சர்லாந்திலே ஸ்விங்லி, ஸ்காட்லாந்திலே ஜான் நாக்ஸ், இங்கிலாந்திலே ஜான் கால்வின், இப்படி ஏகப்பட்ட புரட்சியாளர்கள் தோன்றி கிறிஸ்தவ மறுமலர்ச்சிக்கு காரணமாய் அமைந்தார்கள். இந்த கிறிஸ்தவ மறுமலர்ச்சியின் விளைவாய் ஏற்படுத்தப்பட்ட சபைகள் தான் முதல் சபை லூதரன் சபை. அடுத்தது கத்தோலிக்க சபையாயிருந்த ஆங்கிலிக்கன் சபை அப்படியே புரோட்டஸ்தாந்து மதமாய் இங்கிலாந்திலே மாறியது. ஒல்லாந்திலே டச் ரிஃபார்ம்டு சர்ச்சாக மாறியது. அந்த ஆங்கிலிக்கனுக்கு உள்ளே இருந்த ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்பவர்கள் மூலம் மெத்தடிஸ்ட் மூவ்மெண்ட் தொடங்கியது. அப்புறம் இப்படி இந்த மெயின் லைன் மூவ்மெண்ட் என்று சொல்லுகின்ற இந்த சபைகள் வளர ஆரம்பித்தன. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர்கள் யாரும் அந்நிய பாஷை பேசவில்லை. மார்ட்டின் லூதர் அந்நிய பாஷை பேசவில்லை. ஜுவிங்லி அந்நிய பாஷை பேசவில்லை. ஜான் நாக்ஸ், ஜான் கால்வின், இவர்கள் யாருமே அந்நிய பாஷை பேசவில்லை. டிஎல் மூடி அந்நிய பாஷை பேசவில்லை. சாங்கி அந்நிய பாஷை பேசவில்லை. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அந்நிய பாஷை பேசவில்லை. புரியுதா? வில்லியம் கேரி அந்நிய பாஷை பேசவில்லை. யார் அந்த வில்லியம் கேரி? அந்த வில்லியம் கேரியின் நிமித்தமாய்த்தான் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். ஏன்? அவர் தான் கிறிஸ்தவத்தை இந்தியாவுக்கு கொண்டு போனார். ஒரு சாதாரண சப்பாத்து தைக்கிறவர். கடைசியில் அவர் மூலம் இந்தியாவின் கல்கத்தாவுக்கு, கல்கத்தா பக்கத்தில் இருக்கிற செரம்பூருக்கு சுவிசேஷம் சென்றது. அவர்தான் சுவிசேஷத்தை கலாச்சாரங்களை தாண்டி பிரசங்கிக்க வேண்டிய தாற்பயத்தை உண்டு பண்ணி தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் என்ற பெயரை பெற்றுக் கொண்டார் 1791ஆம் ஆண்டு. அவர் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காவிட்டால் கிறிஸ்தவம் இந்தியா இலங்கைக்கு வந்திருக்காது. ஆகவே இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது உண்மை.
இன்றைக்கு நம்மில் அநேகர் பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களாக அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறோம், நல்லது. ஆனால் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த மகா உன்னத தலைவர்களில் அநேகர் அந்நிய பாஷை பற்றி ஒன்றுமே தெரியாமலே இருந்தார்கள். புரிகிறதா உங்களுக்கு? இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை 1900 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 டொபேகா என்கின்ற ஒரு நகரத்திலே, அமெரிக்காவின் கான்சஸ் மாநிலத்திலே 40 வேதாகம கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் ஒரு இடத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அந்த அனுபவம் எங்களுக்கு நீர் தர வேண்டுமே என்று அந்த இரவு பூராவும் ஜெபித்தார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி அந்த 40 பேரில் ஒரு பெண், அக்னஸ் என்ற பெண் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். அதாவது 1900 ஆண்டு டிசம்பர் 31 என்றால் 1901 ஆண்டு ஜனவரி 1 ஆரம்பிக்கும் பொழுது அக்னஸ் அந்நிய பாஷை பேசினார். அதற்கு பிறகு மற்றவர்களும் அந்நிய பாஷை பேசினார்கள். ஓகே, பெரிய அக்கினி அபிஷேகம், அல்ல அந்நிய பாஷை. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அந்த இடத்துக்கு வந்திருந்த அந்த மாணவர்கள் அந்த அபிஷேகத்தை விரும்பி தொடர்ந்து அந்நிய பாஷையில எல்லாம் ஜெபித்து மற்றவர்களையும் இணைத்து இந்த அந்நிய பாஷையில ஜெபித்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவு காலத்துக்கு பிறகு இது நடக்கிறது? 313 கான்ஸ்டன்டைன் மன்னன் வந்ததுக்கு பிறகு இல்லாமல் போனது. இத்தனை வருஷங்களுக்கு பிறகு 1901 ஆண்டு நடக்கிறது. புரியுதா? கிட்டத்தட்ட 1600 வருஷங்களாக நடக்காத ஒரு சம்பவம் இப்போ மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் சபைகள் எப்படி இருந்தன? உற்சாகமாக இருந்தன. 1900 ஆண்டு என்று சொல்லும் பொழுது இந்த ஆங்கிலிக்கன் சபை, மெத்தடிஸ்ட் சபை, லூதரன் சபை, பேப்டிஸ்ட் சபை, அமெரிக்காவிலே ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் எல்லாம் உருவாகிவிட்ட காலம். இவை பயங்கர வல்லமையாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கும் போது திடீரென ஒரு சின்ன கூட்டம் வாலிபர்களும் யுவதிகளும் அந்நிய பாஷை பேசி ஆரவாரம் பண்ணி கத்தி குளறி கூப்பாடு போடுகிறதை பார்த்த சபை பயந்தது. பயம் வருமா வராதா? பயந்தது. உடனே அவர்கள் இந்த மாணவர்களை கூப்பிட்டு இதெல்லாம் கூடாது. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே பாருங்கள், வேதத்தில் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு வேதத்தில் எங்க இருக்குது? ஆரம்ப காலத்துல. இவ்வளவு காலம் சபையில் இதெல்லாம் நடந்ததா? இல்ல. ஆகவே அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் எல்லாம் 1ஆம் நூற்றாண்டுக்கு மட்டும்தான், இப்போ கிடையாது, நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது என்று இவர்களுக்கு சபை சட்டம் போட்டது. புரியுதா? அவர்கள் சட்டம் போட்டதற்கு காரணம் உண்டு. ஏன்? 1526 மார்ட்டின் லூதரனுடைய அந்த புரட்சியின் பின் ஏற்பட்ட சபைகள் பயங்கர எழுப்புதலை கொண்டு வந்தன. தங்களுடைய இந்த வேத வசனத்துக்காக எத்தனையோ பேரை கத்தோலிக்க சபை கொலை செய்தது. ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, வார்த்தைக்காக அநேகர் தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த சபை உலகெங்கும் போய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறது, சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு வருகிறது. எப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 40 பேர் எழும்பி ஏதோ புதிதாக உங்களுக்கு அந்த அபிஷேகம் வந்து விட்டதாக ஆட்டம் போடுகிறீர்கள், உடனேயே நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். புரிகிறதா? அவர்கள் அதை சொன்னதில் அந்த நேரத்திலே தப்பில்லை. ஆனால் இவர்களுக்கு அந்த அபிஷேகம் கிடைத்தவுடன் இவர்கள் துள்ளி குதித்ததிலும் தப்பில்லை. ஹலோ, நல்லா விளங்கிக்கிறங்க, நல்லா விளங்கிக்கிறங்க நீங்க. ஆனால் இந்த இரு சாராரின் இந்த அறியாமையை பிசாசு பயன்படுத்தி விட்டான். எப்படி பயன்படுத்தி விட்டான்? இந்த 40 பேரையும் சபையிலே இருந்து பிரித்து விட்டான் பிசாசு. சபை இந்த 40 பேரையும் பார்த்து பயப்பட வைத்து விட்டான் பிசாசு. வந்ததோ ஒரு நல்ல விஷயம், சபை பயந்து விட்டது. ஏன் பயந்து விட்டது? இவ்வளவு காலம் இதில் இல்லையே. ஆனால் இதை பெற்றுக்கொண்ட 40 பேரும் வேதத்தில் உள்ளது அல்லவா இப்பொழுது எங்களுக்கு கிடைத்து விட்டது, எங்கள் அனுபவத்தை நீங்கள் மறுக்க முடியுமா
என்று வாதாடினார்கள். அது உண்மை அல்லவா அன்பானவர்களே? நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள் வந்தால் அதை மறுக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? எல்லாரும் என்னத்தையும் முள்ளிங்கிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் பேசுறது விளங்குதா எல்லாருக்கும்? என்னுடைய சாட்சியில் ஒரு பகுதியை சொல்லுகிறேன், கவனியுங்கள். 79ஆம் ஆண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னேனே. அப்ப அந்த பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொன்ன பிறகு பாஸ்டர் சொன்னார் அல்லவா, நீங்கள் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டீர்கள் என்று. ரொம்ப சந்தோஷம். நான் நம்ப வேண்டி வந்தது. அவர் சொல்லுகிறார், என் அக்கா தான் என்னை ஆண்டவர்களை நான் வருவதற்கு காரணமாக இருந்தவர். அக்காவும் சொல்றார், இவ்வளவு தான்டா, எனக்கும் அப்படித்தான் நடந்தது, நானும் இன்னைக்கு கிறிஸ்டியன் ஆயிட்டேன்டா, நீயும் கிறிஸ்டியன் தான். அப்படியா அக்கா? அப்ப இதுக்கு மேல சடங்கு சமாச்சாரம் ஒன்றும் கிடையாதா? இல்ல இல்ல, நீ கிறிஸ்தவன் தான். ஓகே, அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறார்? உனக்குள்ள இருக்கிறார். ஓலா, எனக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர். இப்போ இன்னும் நான் வேதாகமத்தை காணவில்லை, சபைக்கு போனதில்லை, இந்த பாஸ்டர் எனக்கு சொன்ன அந்த தத்துவத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. இப்போ நான் கிறிஸ்தவனாம். சரி, வீட்டுக்கு போனேன். வீட்டிலே பூஜாரியே நான் தான். காலை 6 மணி பூஜையும் மாலை 6 மணி பூஜையும் நான் தான் செய்ய வேண்டும். ஆகவே அன்று வீட்டுக்கு போன நான் பூஜை செய்கிறேன். அப்போ நான் பூஜை செய்யும் பொழுது மந்திரங்களை ஓத வேண்டும். இப்ப எனக்கு இந்த இயேசுவை நோக்கி ஜெபிக்க தெரியாது. என்னை பொறுத்தவரை இயேசுவை ஆராதிக்கும் மந்திரங்கள் எதுவுமே எனக்கு இன்னும் தெரியாது. ஆகவே நான் இப்படி சொன்னேன், இயேசுவே, உங்களுடைய படமும் என்னிடத்துல இல்லை. எனக்கு தெரியாது தானே, விக்கிரகாராதனை எல்லாம் கூடாதுன்னு தெரியாது, யார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களோட படம் என்கிட்ட இல்லை, உங்களுக்கு ஓதுற மந்திரங்களும் எனக்கு இன்னும் தெரியாது. ஆகவே நான் இந்த பூஜையை செய்யறேன். நீங்க பெரிய ஆள்னு தானே சொல்றாங்க, சர்வ வல்லவர்னு. இப்ப இந்த சாமிகளுக்கு நான் கொடுக்கிற மந்திரத்தை அவங்க கிட்ட போகாம நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நான் காலை மாலை பூஜை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு மட்டும் தெரியும் நான் யாருக்கு பூஜை செய்கிறேன், இயேசுவுக்கு. ஆனா என்ன செய்ய, எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், இந்த சாமிகளுக்குரிய மந்திரங்கள் சொன்னேன். இப்படி ஒரு வாரம் இப்படித்தான் நான் ஆண்டவருக்கு ஜெபித்தது. வணங்குதா? ஆண்டவர் நல்லவர். அவர் பார்த்துட்டார், ஐயோ பாவம், இவனுக்கு என்னைய நோக்கி ஜெபிக்க தெரியல. அடுத்த வாரம் நான் அந்த இடத்துக்கு போனால் அக்கா சொன்னா, வா சர்ச்சுக்கு போகலாம். எங்க? கோயிலுக்கு. சரி, கோயிலுக்கு. அப்போ இயேசு கோயிலுக்கு போறேன். என்னுடைய கற்பனை எப்படி தெரியுமா இருக்குது? அந்த இயேசு கோயில்ல இயேசு சிலை இருக்கும், இயேசு படம் இருக்கும். அப்ப இயேசுவினுடைய ஐயர்மாரெல்லாம் இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு கற்பனையில போறேன். சபையை கண்டதே இல்லையே. போனா பொசுக்குன்னு போயிருச்சு. நான் எல்லாம் ஒரிஜினல் கிலோ கணக்கு தங்க விக்கிரகங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாள். இங்க போனா ஒரு சின்ன ஹால் மாதிரி பெஞ்ச் நாக்கள் எல்லாம் போட்டிருக்குது. ஒரு சாமியும் காணா, ஒன்னும் காணா. செருப்ப கலட்டினாச்சு போட்டுக்கிட்டே வான்ட்டான் உள்ள. டல்லா இருக்குது. என்னடா இது? சும்மா அங்கிட்டு வசனம் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் வசனம் போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் போட்டிருக்குது. அவரோட படத்தை காணலையே, எப்படி இருப்பார்? இங்க சிலையெல்லாம் ஒன்றும் காணலையே, எங்க மேல நாதஸ்வரம் காணலையே. ஒரு சின்ன வட்டமா என்னமோ வச்சிருக்கான், பிறகுதான் தெரியும் டெம்பரின் வச்சிருக்கான்ட்டு. புதுசா ஒரு வயலின் வச்சிருந்தானுங்க. என்னது? கிட்டார். அப்போ இப்ப மீட்டிங் தொடங்குது. தொடங்குனா சத்தமா சத்தம். அந்த பாஸ்டர் என்னமோ சொன்னோன்னு எல்லாம் காலு காலு காலுன்னு கத்துறானுங்க. இப்போ எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப நான் இப்படி இப்படி பார்க்கும்போது அங்கிட்டு இருந்து அக்கா கண்ணை மூடு, சிக்னல், கண்ணை இப்ப கண்ணை மூடிட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்லா கவனிங்க கதையை. உண்மையா பரிதாபமா உட்கார்ந்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்குள்ள, ஆனா ரசிக்கப்பட்டுட்டேன்னா. அப்ப என்னமோ சொல்லி கத்துறாங்க. இப்ப நான் என்ன சொல்லி கத்துறது? சரி பரவாயில்ல, நான் மந்திரங்களை ஓத ஆரம்பிச்சேன் மெதுவா, அவனுக்கு கேட்காம. நான் சில மந்திரங்களை, அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது, ஆனா நான் சில மந்திரங்களை இப்போ ஓதும் போது நான் பார்த்து பொருத்தமா இல்லையே, எங்கேயோ இடிக்குதே, இவங்கெல்லாம் வேற மாதிரி இல்லையா. சரி, அவங்க என்ன மந்திரம் ஓதுறாங்கிறத செவி கொடுத்து கேட்போம்னா ஒன்னு என்ற காதல விழுந்துருச்சு. தம்பி ஒருத்தர் கண்டிக்காரர் இருக்காரு இங்க. எங்க அந்த கண்டிக்காரர்? கண்டியை சேர்ந்தவர் ஐயா,
அவர் வெளியே போயிட்டாரா? இருக்கிறதே ஒரே கண்டி ஊரான், அவரையும் வெளியே அனுப்பிட்டீங்க. கண்டியில ஹல் ஒலுவ சந்தி என்ற ஒரு ஜங்ஷன் இருக்குது. என்ன சந்தி? ஹல் ஒலுவ. இப்ப இவன் அல்லேலூயா அல்லேலூயாங்கிறான் இல்லையா? அல்லேலூயா தெரியாது நமக்கு, ஹல் ஒலுவன்னு சொல்றான்னு எனக்கு, ஏன்னா ஹல் ஒலுவ மாதிரி இருக்குது. அப்ப அந்த ஹல் ஒலுவங்கிற சந்தியே, அந்த சந்தியே இவன் சொல்றான். பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல் வந்துருச்சு இல்லையா? ஓகே. அப்ப பார்த்தா அது அடிக்கடி ஒருத்தன் அல்லோலுவா அல்லோலுவா, அந்த அல்லேலூயா அல்லேலூயாங்கிறது எனக்கு அல்லோலுவான்னு கேக்குது. ஆனா அல்லோலுவா அல்லோலுவா அதுவும் இவங்கட மந்திரத்துல ஒரு பகுதி தான். இது தெரிஞ்ச இடம் தானே, நம்ம பக்கத்து கிராமம். அப்ப நானும் அல்லோலுவா அல்லோலுவா அல்லோலுவன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவர் பார்த்திருப்பார், அடப்பாவி, இவ்வளவு பெரிய பரிதாபத்துக்குரிய ஜீவனாடா நீ, உன்னைய வச்சா நான் எதிர்காலத்தில் உலகம் பூரா சுவிசேஷத்தை கொண்டு போறேன். ஆண்டவர் பார்த்தார், இவனை உட்கார வச்சு படிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா டைம் ஆகிரும். ஆண்டவர் அபிஷேகத்தை ஊத்திட்டார். எனக்கு விஷயம் தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு நெருப்பு மாதிரி உணர்வு, ஒரு நெருப்பு மாதிரி ஒரு உணர்வு, தாங்க முடியாத ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு என்னுடைய வாயிலே என்னவோ வார்த்தைகள் எல்லாம் வருது. அந்த ஹல் ஒலுவன் சொல்ல முடியல, வேற என்னமோ வருது. இப்படி வாய மூடிக்கிறேன், தொடர்ந்து ஹல் ஒலுவன் சொல்ல போனா வேற என்னமோ வருது, இப்படி மூடிக்கிறேன். அதுவும் சத்தமா வருது. சொல்லாம இருக்கவும் முடியல, ஆனா கட்டுப்படுத்த முடியுது. ஆனா கட்டுப்படுத்த ஆசையா இல்ல, சத்தமா சொல்லணும் மாதிரி இருக்கு. ஆனா என்னமோ ஒண்ணு வருது. ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். உங்கள்கிட்ட திரும்ப வாய துறக்கிறேன், என்னால முடியல. கர்த்தர் அந்நிய பாஷையின் வரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. இதையே நான் அமெரிக்காவில் சொல்லி இருக்கணும். சபை கத்தும், praise the Lord, preach it brother. நீங்க எல்லாம் உனக்கு அந்நிய பாஷை கிடைச்சா நமக்கு என்ன, அநியாய பாஷை உனக்கு கிடைச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. பரிதாபத்துக்குரிய ஜீவன்கள். அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப எனக்கு தெரியல அப்படி ஒன்று இருக்குன்னு, தெரியாது தானே. ஆனால் அந்த பாஸ்டர் அதை கவனித்து விட்டார். அவர் உடனே வந்தார் கீழே வந்து எனக்கு சொன்னார், சன் ஸ்பீக் ஸ்பீக்னர். நான் சொன்னேன், பாஸ்டர் ஐ கான்ட் ஸ்பீக், எனக்கு பேச முடியல. அவரோட பேசும்போது பேசுறேன். அவர் சொன்னாரு, இட்ஸ் ஓகே, உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குது, அந்த கிஃப்டை பத்தி நான் பிறகு சொல்லித்தாரேன், நீ சத்தமா பேசி, இதுதான் அந்த கிஃப்ட்னு. உடனே நான் நினைச்சேன், ஓ, கிறிஸ்தவ மந்திரங்கள் படிக்க தேவையில்லை போல இருக்குது, படிக்காமலே சாமி கொடுக்குது. அங்க மந்திரங்கள் படிச்சுட்டு தானே ஓதணும், இயேசு உண்மையான தெய்வம் தானே அப்படின்னு இப்ப மந்திரம் ஓதான் நினைச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசுறேன். ஐயோ சூப்பரா இருக்குது அப்பா, சும்மா நெருப்பு மாதிரி பறக்குது, எனக்கு சும்மா அப்படி பறக்குற மாதிரி ஃபீலிங். எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி அனுபவம் இருக்கு? கையை தூக்கி காட்டுங்க. 2 பேருக்கு. ஐயோ ஐயோ 3. கவனிங்க, திடீர்னு பாஸ்டர் வந்தார், சொன்னார், அந்த அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்க தலையில போய் கையை வையினார். அதுவும் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி சொன்னார், நானும் போயிட்டு உட்கார்ந்து இருக்கிற மேல கையை வச்சா அவன் ஒழுகுறான், கத்துறான், ஆடுறான். எனக்கு இப்ப ஃபுல் ஹாப்பி. அன்பானவர்களே, என்ன நடந்தது? பரிசுத்த ஆவி என்ற ஒன்று இருக்கிறதே தெரியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருத்துவமே தெரியாது. வேதத்தையே கண்டதில்லை. ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அந்நிய பாஷை பேச வைத்தார். இந்த அனுபவத்தை நான் மறப்பேனா? பிற்காலத்திலே நான் இங்கிலாந்து சர்வகலாசாலையிலே கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு இறையியல் கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் பெரிய அறிஞர்கள், கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறவர்கள். கான்கார்ட் பிளேன் தெரியுமா? சூப்பர்சானிக் பிளைட். அந்த கான்கார்டினுடைய அந்த ஒலியை விட வேகமாக அது பறப்பதற்கு காரணமாக அமைந்த டெக்னாலஜி அந்த நோஸ் விங் டெக்னாலஜி. அந்த நோஸ் விங் டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச டாக்டர் ஜூலியன் வார்ட் ஒரு கிறிஸ்தவர். அவர் ரிட்டையர் ஆகி, ஏவியானிக்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகி, அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் தியாலஜி ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் தான் என்னுடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி ப்ரொஃபஸர். அப்போ அவர் நியூமட்டாலஜி படித்துக் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை பற்றி படித்துக் கொடுக்கும் பொழுது, அவ்வளவு பெரிய மகா அறிஞர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
கிரேக்க மூலமொழியில் வேதத்தை வாசித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார் எங்கள் வகுப்புக்கு. அந்நிய பாஷை பேசுவது இப்போ உள்ள ஒரு விஷயம் அல்ல, அது 1ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமே உரியது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய அறிவு பெரியது, அவருடைய இறையியல் பெரியது, அவர் கிரேக்க மொழியில் வேதம் வாசிக்கிறவர். ஆனால் 79ஆம் ஆண்டு எனக்கு கிடைத்த அனுபவம், அந்த அனுபவத்தை மறக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அனுபவம் சும்மா அனுபவம் அல்ல, அது ஒரு எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்து மற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுவதை நான் கேட்டு அல்லது சபைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வந்து போய் இருந்த ஒரு நிலைமையில் எனக்கு அது நடந்திருந்தால் கதையே வேறு. ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாத போது அந்நிய பாஷையின் வரத்தை அன்று கொடுத்து என்னை பேச வைத்த அந்த அனுபவம், அன்று நடந்த நிகழ்வுகள், அவற்றை என்னால் மறுக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் ஒரு சவாலை எடுத்தேன். நானும் கிரேக்க மொழி படிப்பேன், நானும் ஒரு இறையியல் அறிஞனாவேன், அப்புறம் நான் ஆராய்ந்து உண்மையை வெளியே கொண்டு வருவேன். அந்த சவாலை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் என்னை ஒரு பெரிய வெள்ளைக்காரர்கள் மத்தியிலே நான் இறையியல் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு தியாலஜியனாக மாறி இருக்கிறேன். புரியுது உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், நான் எபிரேய மொழியில் கிரேக்க மொழியில் வேதத்தை வாசிக்கிற ஒரு ஆள் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நிலைக்கு நான் வர காரணமே இந்த ஒரு அனுபவம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், திரும்ப போவோம் அந்த 1991ஆம் ஆண்டுக்கு போவோம். 1901ஆம் ஆண்டுக்கு போவோம். அங்கேயும் அந்த 40 மாணவர்களுக்கு அவர்களுடைய அனுபவத்தை நிராகரிக்க முடியவில்லை. சபை சொல்லுகிறது, உங்களுக்கு வந்தது உண்மையான அனுபவம் அல்ல, இது உண்மையாக அந்நிய பாஷையை நீங்கள் பேசவில்லை, நீங்கள் பொய் செய்கிறீர்கள், அது 1ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமே உரியது. இவர்களால் அந்த அனுபவத்தை மறுக்க முடியவில்லை. ஆகவே இவர்கள் சபையை விட்டு பிரிந்தார்கள். சபையை விட்டு இவர்கள் பிரிந்தவுடன் சபை இவர்களை பிரிவினைவாதிகள் என்று சொல்லிவிட்டது. பிரிந்தவர்கள் இவர்கள் தங்கள் அந்த ஊழியத்தை இவர்கள் அந்த அபிஷேகத்தில் செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலே ஒருவர், ஒரு கருப்பு இனத்தவர் இருந்தார், லாஸ் ஏஞ்சலிஸ்ல இருந்து வந்திருந்தவர் அங்கே கேன்சஸுக்கு. அவர் போய் ஒரு சபையை தொடங்கி லாஸ் ஏஞ்சலிஸிலே அசூசா ஸ்ட்ரீட் என்கின்ற அந்த தெருவிலே ஒரு சபையை தொடங்கினார். அந்த 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்கின்ற அந்த எழுப்புதல் அப்படியே அமெரிக்க தேசத்தை உலுக்கியது. அதன் மூலம் உருவான சபைகள் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, சர்ச் ஆஃப் காட் சபை, இப்படி பெந்தெகோஸ்தே சபை உருவாகியது. இப்போ நடந்த ஒரு சமாச்சாரத்தை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். என்ன நடந்தது என்றால், இந்த பெந்தெகோஸ்தக்காரர்களை பார்த்த சபை பயந்தது. இது ஒரு கள்ள உபதேசம் என்று நினைத்தது. ஆகவே பெந்தெகோஸ்தேக்காரர்களை அண்டக்கூடாது என்ற ஒரு கவனம் சபைகளுக்கு ஏற்பட்டது. எந்த சபைகளுக்கு? இந்த நல்ல சபைகளுக்கு, ஆண்டவர் பயன்படுத்தும் சபைகளுக்கு. கர்த்தர் கொடுத்த ஒரு வரத்தை இவர்கள் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். பெந்தெகோஸ்தேக்காரர்களை விட்ட ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? இந்த அபிஷேகம் வந்து விட்டபடியினால் இனி நமக்கு அந்த சபைகளோ அவர்களுடைய வேதாகம கல்லூரிகளோ தேவையில்லை. இந்த அளவுக்கு ஆவியானவர் வந்து விட்டாரே, இனி ஆவியானவரே சொல்லிக் கொடுப்பார் என்று இவர்கள் படிப்பதை நிறுத்தினார்கள், வேதாகம கல்லூரிகளுக்கு போவதை நிறுத்தினார்கள். புரியுதா? இன்றைக்கும் இருக்கிற மகா பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பெந்தெகோஸ்தேக்காரர்கள் உருப்படியான பைபிள் காலேஜஸுக்கு போய் படிப்பதும் குறைவு. மெயின் லைன் சபைக்காரர்கள் பெந்தெகோஸ்தேக்காரர்களுக்கு வந்த அனுபவத்தின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளுக்கு இடம் கொடுப்பதும் குறைவு. இதனால் இந்த இரண்டினாலும் பிசாசு வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறான். இந்த இரண்டு சபைகளுமே கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த சபைகள். இங்கிலாந்திலே வெஸ்லியன் சாப்பலுக்கு அடிக்கடி எனக்கு போகும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மாத்திரமா, மேத்யூ ஹென்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நீங்கள் காமெண்ட்ரிஸ், பைபிள் காமெண்ட்ரிஸ் பார்த்தால் இன்றைக்கும் உலகத்தில் அதி சிறந்த ஒரு பைபிள் காமெண்ட்ரியாக இருப்பது மேத்யூ ஹென்ரிஸ் காமெண்ட்ரி. நான் வாழ்ந்த இங்கிலாந்திலே நான் வாழ்ந்த நகரத்துக்கு பக்கத்திலே தான் செஸ்டர் இருக்கிறது. அங்கே தான் மேத்யூ ஹென்ரியினுடைய சபை இருந்தது 19ஆம் நூற்றாண்டிலே. இன்று கூட அவ்வப்போது அந்த சபைக்கு நான் பிரசங்கத்துக்கு போவேன். மேத்யூ ஹென்றி அந்நிய பாஷை பேசினவரே இல்லை. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி மெத்தடிஸ்ட் சபையை தொடங்கினவர்கள், அவர்கள் அந்நிய பாஷை பேசவே இல்லை. ஆனால் அவர்கள் பிரசங்கித்த அவர்களுடைய சபைகளுக்கு நான் போய் இப்போ
அவ்வப்போது பிரசங்கம் பண்ணுவது உண்டு. அந்த மேடையில் ஏறும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த அபிஷேகத்தை இப்பொழுதும் நான் உணர்கிறேன். என்றால் பாருங்கள், அவர்கள் எவ்வளவு அபிஷேகத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்நிய பாஷை பேசவில்லை. புரியுதா? ஆகவே பெந்தெகோஸ்தேக்காரர்கள் மெயின்லைன் சபைகளை பார்த்து நீங்கள் பிழை என்பதும், மெயின்லைன் சபைகள் பெந்தெகோஸ்தர்களை பார்த்து நீங்கள் பிழை என்பதும் பிசாசுக்கு சாதகமாய் போய் ஒரு நிரந்தர பிரிவையை கொண்டு வந்து விட்டது. பெந்தெகோஸ்தே, நான் பெந்தெகோஸ்தேக்காரன். பெந்தெகோஸ்தேக்காரர்களுடைய பெரிய தவறு என்ன தெரியுமா? இந்த மெயின்லைன் சபைகளை போல இவர்கள் இறையியல் படிப்பது கிடையாது. ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார், ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார் என்று கள்ள உபதேசங்களுக்கு இடம் கொடுத்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு இல்லாமல் சிலர், எல்லாரும் அல்ல, அநேகர் அந்நிய பாஷை பேசுவது உண்டு. ஆனால் பொய்க்கு அந்நிய பாஷை பேசுகிறவனும் உண்டு. உண்மையாய் அபிஷேகம் வந்து தாங்க முடியாமல் விழுகிறவனும் உண்டு. ஆனால் 99% பொய்க்கு விழுகிறவன் உண்டு. கர்த்தர் உண்மையாய் சுகமாக்குகிறவர்கள் உண்டு, பொய்க்கு சுகம் வந்ததாக சொல்லுகிறவர்களும் உண்டு. கர்த்தர் உண்மையிலேயே தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவதும் உண்டு, பொய்க்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் தான் கூடுதலாக உண்டு. ஆகவே இவற்றை பார்க்கும் பொழுது பெந்தெகோஸ்தேக்காரர்களாகிய எங்களுக்கே தலை சுற்றுகிறதே. மெயின்லைன் சபைகளுக்கு தலை மட்டுமா சுற்றும்? உடம்பே சுற்றும். இதுதான் பிரச்சனை. என்ன, இந்த கடைசி காலத்திலே நீங்கள் எதுவாக இருந்து விட்டு போங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பெந்தெகோஸ்தேக்காரர்களாக இருந்து விட்டு போங்கள், மெயின்லைன்காரர்களாக இருந்துட்டு போங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் அவருடைய செயல்பாடுகளை நாம் நிறுத்த முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கு உள்ளே மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, டிஎல் மூடி, வில்லியம் கேரி இவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கவில்லை. என்ன கதை ஐயா இது? அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவர்கள் அவ்வளவு பெரிய சாதனையை படைத்த உலகத்தை கிறிஸ்தவ சுவிசேஷத்தால் நிரப்பினார்கள். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போ அவர்களுக்கு என்ன நடந்தது? அப்போஸ்தலர் புத்தகத்திலே நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வருவது அவன் ரட்சிக்கப்படும் பொழுது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அவன் அந்நிய பாஷை பேசவும் தேவையில்லை, தீர்க்க தரிசனம் உரைக்கவும் தேவையில்லை. அந்த பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு வேதத்தின்படி? ஆனால் இன்னொரு அனுபவத்தை பற்றி இயேசு பேசுகிறார். ஒரு தடவை இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் தான் இப்போ ஒலிவமலையிலே காணப்படுகிறார்கள் இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசித்தால் அதிலே இயேசு சொல்லுகிறார். 4 வசனத்தை வாசிங்க. 1 அதிகாரம், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இயேசு முதல் தடவையாக பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் என்ற ஒரு சொல்லை அந்த இடத்துல சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? முன் ஒருபோதும் அவர் சொல்லி இல்லாத ஒரு விடயம் அந்த ஞான ஸ்நானம், அதாவது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். இப்போ உங்களுக்கு தெரியும், சும்மா ஞான ஸ்நானம் என்றால் என்ன? இப்போ இந்த சபையின் பெயர் என்ன? தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் தானே? பேப்டிஸ்ட் தமிழ் சர்ச்சா, தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச்சா, என்னமோ அப்படி பேப்டிஸ்ட் வருது தானே? தமிழ் பேப்டிஸ்ட். இந்த பேப்டிஸ்ட் என்ற சொல் எங்கிருந்து வந்தது? கிரேக்க சொல் பாப்டிட்சோ. பாப்டிட்சோ. பாப்டிட்சோ என்றால் ஒரு பொருளை தண்ணீருக்குள் போடுவது. இம்மர்ஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு பாப்டிட்சோ என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது.
இப்போ இயேசுவானவர் முதல் தடவையாக ஒரு புது விஷயத்தை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் பேப்டிட்சோ, பப்டிட்சு டா நியூமாட்டா, பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பொருளை தண்ணீருக்குள் போடுவது போல ஒரு பொருளை பரிசுத்த ஆவிக்குள் போடுவது. அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் பெறும் வரை காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பெறப்போகிறீர்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஏற்கனவே தங்களுக்குள் பரிசுத்த ஆவியை உடையவர்களாகியவர்களை பார்த்து. பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ள இருக்கிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதாவது நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் தண்ணீருக்குள் போடப்படுவது போல போடப்படுவீர்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுக்க மூடிக்கொள்ளும் ஒரு அனுபவம் வரப்போகிறது. புரிகிறதா? உள்ளே இருக்கும் பொழுது மூடிக்கொள்ளுதல் நடக்காதே. இப்ப தண்ணீர் நீங்கள் எவ்வளவு குடித்தாலும் தண்ணீர் தான் உங்களுக்குள்ளே போகிறது. நீங்கள் தண்ணீருக்குள் போகவில்லையே. நீங்கள் தண்ணீருக்குள் போகிற அனுபவம் வேறு, தண்ணீர் உங்களுக்குள் வருகிற அனுபவம் வேறு. அப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வருகிற அனுபவம் வேறு. அது ரட்சிப்பின் போது வந்தது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்கள் சரீரம் தான் அவருடைய ஆலயம். ஆனால் இப்போ இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் போக போகிற ஒரு அனுபவம் வரப்போகிறது. அதாவது பரிசுத்த ஆவி உங்களை மூட போகிறது. இப்ப 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது பிழை. பிழை என்றால் கொஞ்சம் பிழை. உங்கள் மேல் வரும் பொழுது என்று வந்திருக்க வேண்டும். யாருக்கிட்டையாவது நாஸ்க் பைபிள் அல்லது இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னு பாருங்க. நாஸ்க் பைபிள் இருக்கா யாருக்கிட்டையாவது? அதுல பாருங்க, அப்போஸ்தலர் 1:8. எனக்கு தெரியல நாஸ்க்ல என்ன சொல்லி இருக்குதுன்ட்டு. கிரேக்க மொழி தெரியாதனால நான் உங்களுக்கு வேற மொழியிலையும் பாருங்கன்னு சொல்றேன். என்ன சொல்லி இருக்குது? 8வது வசனம். தேவா, அந்த மேல்ங்கிற சொல் என்னது? இங்கிலீஷ்ல ஓவர் தேர்னா அங்க. அப்போ விளங்குதா? இப்ப அவங்க கொஞ்சம் சரியா மொழிபெயர்த்துட்டாங்க. தமிழ்ல அப்படி இல்லை பாத்தீங்களா? தமிழ்ல உங்களிடத்தில், உங்கள் மேல் என்று அந்த இடத்துல வரல. ஆனா நாஸ்க் பைபிள் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் யாருக்கு இருக்கா? சில நேரம் அதுல பாத்தீங்கன்னா சில வெர்ஷன்ஸ்ல when the holy spirit is come upon you, சில வெர்ஷன்ஸ்ல when the holy spirit is come on you. அது on upon இது ரெண்டுமே ஓகே, not in. ஏன் தெரியுமா in வர முடியாது? in holy spirit in இருக்கிறவர்களுக்கு தான் இதை சொல்லுகிறார். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் திரும்ப ஏன் உங்களுக்குள்ளே வர வேண்டும்? அப்போ ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள்ளே கொண்டவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், அவருக்குள் நீங்கள் போகும் அனுபவம் அல்லது அவர் உங்கள் மேல் வரும் அனுபவம் வரப்போகிறது. இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு ஓடுங்க. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது என்ன நடந்தது? 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்நிய பாஷையில பேசத் தொடங்குகிறார்கள். ஓகே, அது நடக்க என்ன நடந்தது? முதல் வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. எல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. உள்ள போச்சா? ஹலோ, உள்ள போகல. அமர்ந்தது என்றால் அமர்ந்தது தான். அதுக்கு மேல உள்ள போக முடியாது. இப்ப நீங்களாம் நாக்கல்ல அமர்ந்து இருக்கிறீங்க. பரிதாபமா நான் மாத்திரம் நின்றுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் அழகா அமர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க ஏற்கனவே அமர்ந்து தானே இருக்கிறீங்க. இதுக்கு மேல அமர முடியுமா உங்களுக்கு? இதுக்கு மேல கீழே போறதா நாக்காலியை இழுத்தா தான் முடியும். நீங்கள் அமர்ந்து விட்டால் அதுதான் பெர்மனன்ட் பிளேஸ், முடிஞ்சது. அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. ஓகே, அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். எங்கே அமர்ந்தார்? மேல். அப்படி மேல் அமர்ந்த பொழுதுதான் அந்நிய பாஷை பேசினார்கள். இப்ப விளங்குதா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்கு உள்ளே வரும் பொழுது
அதற்கு அந்நிய பாஷையும் தேவையில்லை, தீர்க்க தரிசனமும் தேவையில்லை, அடையாளமே தேவையில்லை. ஏன் அடையாளம்? அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டதற்கு அடையாளமே தேவையில்லை. அது விசுவாசத்தால் வருவது. ஆனால் எவன் ஒருவனுக்கு அல்லது எவன் ஒருத்திக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து அமர்கிறாரோ அவர்களுக்கு அந்நிய பாஷை பேசவோ தீர்க்க தரிசனம் சொல்லவோ அவர் அந்த வரத்தை கொடுக்கிறார். புரிகிறதா? இது வரம், எல்லாருக்கும் இது இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷையை பேசாதவர்கள் பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் அல்ல. இப்ப விளங்குதா? பெந்தெக்கோஸ்தேக்காரர்களுக்கு இருக்கிற வியாதி என்ன தெரியுமா? அந்நிய பாஷை பேசுகிற அநேகர் அந்நிய பாஷை பேசாதவர்களை ஏதோ அவர்கள் ஆவியில் தரம் குறைந்தவர்கள் போல பார்ப்பது. அப்ப பெந்தெக்கோஸ்தேக்காரன் மெயின் லைன் சபையை பார்க்கும்போது ஏதோ அவர்கள் ஆவி இல்லாதவர்கள் போல தான் இவனுடைய நினைப்பு. ஏனென்றால் இவனுக்கு ஒரு வரம் வந்து விட்டதாம். அதனால் பண்ணுகிற அட்டகாசத்தை பார்க்க வேண்டுமே. இந்த அட்டகாசத்தினாலேயே இவனுங்களை எல்லாம் சொதப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஓ, அந்நிய பாஷை பேசுகிறேன், இப்போ அதுலயும் இன்னும் கொஞ்சம் 2-3 வரம் நாளைக்கு வருது. வரம் 29 வருது. ஏன் வருது, எப்படி வருது, எதுக்கு வருதுன்னு நாளைக்கு தான் தெரிய போகுது. இல்லாட்டி என்ன நடக்கும்னா ஒரு 2-3 வரத்தை வச்சுக்கிட்டு சில பேர் என்னமோ பரலோகமே இவர் கையில மாதிரி தான் விளையாட்டு காட்டுறார். புரியுதா உங்களுக்கு? இப்படித்தான் ஐயா இயேசுவின் சீஷர்கள் அந்த லூக்கா புத்தகத்தில் இருக்கிறது. 2 பேரை அனுப்புறார், 70 பேர் அனுப்புறார். வர்றான், பெரிய ரிப்போர்ட்டோட வர்றான். இயேசுவே, பேயெல்லாம் ஓடுதப்போ. அதுக்கு முதல் இவன் தான் பேய்க்கு பயந்து ஓடினான். இப்ப முதல் தடவையா பேய் ஓடுது வந்து சொல்றான், பேயெல்லாம் ஓடுது. உடனே இயேசுவானவர், உண்மையாவா? ஐயோ இல்ல. இயேசு சொன்னார், இங்க வா, பேய் ஓடுதுன்னு நீ பெருமைப்படாது. நான் சாத்தானே வானத்திலிருந்து விழுகிறத கண்டேன், அதே கண்டுட்டு நான் நார்மலா தான் இருக்கிறேன். நீ ஒரு பேய் ஓடணும்னு வந்து ஓவர ஆட்டம் போடாத. பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகின்றதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்க. நம்மால் அப்படி இல்லை. ஒரு பேய் ஆடிட முடியாது. கேமராவை திருப்பு, அந்த கேமராவை ஜூம் பண்ணு. அது பாவப்பட்ட ஜீவன், அது கீழே கடந்து துடிக்கும் போது கேமரால ஜூம் 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 ஜூம். என்ன என்ற கூட்டத்தில் பேய் ஆடுது. ஓகேயா? வழங்குதா? ஒரு ஆளுக்கு சுகம் கிடைச்சிட முடியாது. பெரிய என்னமோ சாதனை மாதிரி, ஓ இவருக்கு சுகம் கிடைச்சிருச்சு, இவருக்கு டயபெட்டிஸ் இருந்தது, இப்ப சுகம் கிடைச்சிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, டயபெட்டிஸ் சுகம் கிடைச்சிருச்சுன்னு இப்ப என்ன அடிச்சு பாத்தீங்களா ரத்தத்தை? இல்ல, ஆனா கர்த்தர் சுகம் கொடுத்துரு. முக்காவாசி பேர் சுகம் கிடைச்சிருச்சுன்னு கதை தான் விடுறான். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், இல்லன்னு இல்ல. வணங்குதா? ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஒருத்தர் கொஞ்சம் விழுந்துட முடியாது. இவருக்கு கிக்கு, திருப்பி கொண்டா அந்த ஆளை, ஏன்னா தெரியும் திருப்பி விழுவான்ட்டு. திருப்பி கொண்டா, அப்புறம் திருப்பி தொடர்றது, திருப்பி விழுவான், திருப்பி கொண்டா, திருப்பி விழு. காணிவல் மாதிரி இந்த பெந்தெக்கோஸ்தே காரணங்கட அட்டகாசம். ஏன் மாதிரி பெந்தெக்கோஸ்தே காரனுக்கே கஷ்டமா இருக்கே. இந்த அனுபவத்தை பெற்றிராத மற்ற கிறிஸ்தவ பரிசுத்தவான்களுக்கு எப்படி இருக்கும்? அவர்கள் பரிசுத்தவான்கள். கமான், விளங்குதா? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை பயன்படுத்துகிறான் பிசாசு. ஆகவே அந்நிய பாஷை உண்டா? உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம், சுகம், பிசாசு ஓடுவது எல்லாம் உண்டா? உண்டு. ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வரங்கள் கிடைக்க பெறாதவர்கள் பாவிகளும் அல்ல, அவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலும் இல்லை. ஒரு வித்தியாசமான, ஒரு விசேஷமான அனுபவம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று சொல்லுகிறேன், நான் பயங்கர பெந்தெக்கோஸ்தேக்காரன். ஆனா நான் சொல்றதுனால நீங்க கேட்கணும். நான் ஒரு பெந்தெக்கோஸ்தேக்காரனால நான் சொல்றது நீங்க கேட்டுதான் ஆகணும். வழங்குதா?
இன்றைக்கு வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில பேர் பயங்கரமாக முயற்சி செய்வார்கள். வரம்னா என்ன? வரம்னா வரம். இங்கிலீஷ்ல வரம்னா என்ன? கிஃப்ட். கிஃப்ட்னா இன்னொரு தமிழ், இன்னொரு ஆங்கில சொல் பிரசன்ட். பிரசன்ட்டுக்கு இன்னொரு தமிழ் சொல் பரிசு. அப்போ ஒரு பரிசு யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களாக வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும். பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க, பரிசு தாங்க. எப்படி இருக்கும் இது? நல்லதா? பிரசன்ட். பிரசன்ட்னா கொடுக்கிறவர் தானாக கொடுக்க வேண்டும். அப்ப நான் ஒரு பிரசன்ட் இந்த சிஸ்டருக்கு கொடுக்கிறேன், அந்த பிரதருக்கு கொடுக்கல. இப்போ நல்ல மனுஷனா இருந்தா அவர் என்ன செய்யணும்? அந்த சிஸ்டருக்கு பிரசன்ட் கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்படணும். கெட்ட மனுஷனா இருந்தா அவர் என்ன செய்யணும்? நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எனக்கு எனக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கு பெந்தெகோஸ்தேக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? ஒரு வசனத்தையும் வேற காட்டிடுவானுங்க. என்னன்னா இயேசு வந்து சொல்றாராம், ஒருவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா மகனுக்கு? அப்போ இப்படி கெட்டவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுகள் கொடுக்க இருந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் பிதா உங்களுக்கு நல்லதை நீங்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது எத்தனை அதிகமாக பரிசுத்த ஆவியை கொடுப்பார் சொல்லிட்டார். நம்மால் பண்ற அட்டகாசத்தினால அவர் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரோ இங்க தெரியல. அந்த வசனத்தை ஏன்டா சொன்னேன்? ஏன்னா நம்மால் அதை பிள்ளையா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தாரும் 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 டரிங் மீட்டிங் வேற வச்சிருவான். இதுக்குன்னே மீட்டிங், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக ஒரு மீட்டிங். சில பாஸ்டர் மாற பார்க்கணும், வந்து தாளையில கை வச்சு பேசு 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 பேசுமா. இந்த பரிதாபத்துக்குரிய ஜீவன் பாக்கும் பேசாட்டி இருந்தால் விடமாட்டான் போல இருக்குன்னு அது ஏதாவது தட்டப்பட்ட டாக்டிக் கொடுத்துட்டாரு. எஸ் 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 மோ மோ பேசு மோ. மேர்சி சிஸ்டர், எங்க மேர்சி விட்ட அக்காட புருஷன், மேர்சி விட்ட அக்காட புருஷன் அவர் என்னுடைய விசுவாசி. அவரு பயங்கர இங்கிலீஷ், அவரு என்னைய விட நல்லா இங்கிலீஷ் பேசுவார். அவருக்கு வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்துட்டான் மீட்டிங்ல. வெள்ளைக்காரன் வந்து பிரசங்கம். இந்த வெள்ளைக்காரன் எல்லாரையும் முன்னுக்கு கொண்டாட வச்சு எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ண பாக்குறாரு. இந்த மச்சான் கிட்ட போயிட்டார். இவரு இங்கிலீஷ்ல புலி. அவர்கிட்ட வந்து ஸ்பீக் ஸ்பீக். அவர் ஒரு அமைதியான ஆள். என்னை மாதிரி ஒரு ஆளா இருந்தா தப்புறதுக்காவது ஏதாவது ஒன்று ஸ்பீக் பண்ணி தப்பி போயிருப்பேன். அவர் நேரமையான மனுஷன். அவர் பாட்டுக்கு இருக்கிறார் பேசாம. அப்போ ஸ்பீக் 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 ஸ்பீக். அவன் இந்த ஆள் என்னத்தை ஸ்பீக் பண்றது? பேசாம இருக்கிறார். அவரு பேர் குணம். அவருடைய குணத்தை காப்பாத்திக்கிட்டு பேசாம இருக்கிறார் நம்ம மச்சான் சகலர். வெள்ளைக்காரன் நினைச்சுட்டா இந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அங்க இருக்கிற இன்னொரு ஆள் கிட்ட இவர் சிங்களம்னு நினைச்சுக்கிட்டு சிங்களத்துல ஸ்பீக்னு எப்படி சொல்றதுன்னு. எத்தனை பேருக்கு சிங்களம் தெரியும்? கை தூக்குங்க. அந்த ஆள் சொல்லிட்டான் கதா கராண்ட. கதா கராண்ட வெள்ளைக்காரனுக்கு புரியல. கராத்த கண்ட கராத்த கண்ட கராத்த கண்ட கராத்த கண்ட. ஏன்னா இந்த ஆளுக்கு ஸ்பீக் விளங்குது இல்லைன்னு நினைச்சு கராத்த கண்ட கராத்த கண்ட கராத்த கண்டா மனுஷனுக்கு சிரிப்பு வரமா வராதா? ஐயோ, அந்த ஆளுக்கு பெந்தெகோஸ்தே நம்பிக்கையே வெறுத்து போச்சு. வேற என்ன? நான் முழு முழு பெந்தெகோஸ்தேக்காரன். நான் தான் சொன்னேனே 79 இருந்து அந்நிய பாஷை பேசுறேன். ஓகே, சில வருஷங்களுக்கு முன்னால இங்கிலாந்துல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். சும்மா என் ஃப்ரெண்ட்ஸோட விசிட்டரா போயிருந்தேன். நான் பாஸ்டர் கீஸ்டர் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கடைசி ஜெபத்துக்கு எழுப்பி நிற்கும் போது கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்தா நாக்காளி எல்லாம் காணோம். அதுக்குள்ள வந்து கச 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 கசன்னு நாக்காளி எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. இப்ப என்ன? டீமா வர்றாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஒரு ஆள் கை வச்சு ஜெபிக்குது, பின்னால ஒரு ஆள் விக்கெட் கீப்பர் மாதிரி நிக்குது. நான் பெந்தெகோஸ்தேக்காரன், அதையும் அடிக்கடி ஞாபகப்படுத்திடுறேன். விளங்குதா?
இப்போ ஒரு வெள்ளைக்கார அம்மா ரொம்ப டீசெண்டா அழகா உடுத்திக்கிட்டு வந்த அந்த அம்மா என் தலையில கை வச்சு அபிஷேகத்துக்காக ஜெபிக்குது. பின்னுக்கு நல்ல வளர்ந்த ஒரு வெள்ளைக்காரர் விக்கெட் கீப்பர் மாதிரி நிக்கிறார். இப்ப இந்த அம்மா ஜெபிக்குது. இப்ப நானும் கொஞ்சத்துல பாக்குறேன், ஒரு விதமான நாட்டம் ஒண்ணு வருது எனக்கு. என்னடா நாறுதே, இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு நாட்டம் எங்க இருந்துடா வருது? கொஞ்சம் கொஞ்சம் போக போக அந்த நாத்தம் அதிகரிச்சு அதிகரிச்சு இப்ப எனக்கு ஒரு மாதிரி செய்யுது. நான் அழகா குளிச்சுட்டு சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஒருவேளை நம்மளே வேர்த்து நாடுறோமோ அப்படின்ட்டு நான் கையெல்லாம் தூக்கி கம்பு கூட எல்லாம் பார்த்தா ஒன்னும் இல்ல, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குது. நம்ம ஓகே இல்ல, வாயெல்லாம் ஓகே. என்ன நாத்தண்டா இது? அப்புறம் தான் கவனிச்சு இந்த வெள்ளைக்கார அம்மாட வாயில இருந்து அந்த நாத்தம் வருது. இப்ப எனக்கு தாங்க இயலல்ல. இப்ப எனக்கு நாதா என்னை காப்பாற்றும் நாதா. ஐயோ, இப்ப நானும் அந்நிய பாஷையெல்லாம் பேசி பாக்குறேன். இதுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு எனக்கு இருக்குடி அபிஷேகம், ஆள விடு. இது விடுது இல்ல, இது ஜெபிக்குது. நோ மோ, நான் உள்ளத்துல நோ நோ என்ற வேதனைய தாங்க முடியல. ஐயோ, மெதுவா பார்த்தேன் மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னு. அப்போதான் ஒரு அரிய கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடித்தேன். என்னன்னா, இந்த ஆள் விழுந்த பிறகுதான் விட்டுட்டு போறாங்க. இப்ப எனக்கு தெரியும், ஆண்டவரும் இப்ப என்னைய காப்பாற்றுற மாதிரி இல்ல. நானும் என்னைய காப்பாத்திக்கிறலையோ, நான் விழுவேன். எப்படி விழுவேன்? செத்து தான் விழுவேன். அதுக்கு இவளுக்கிட்ட இருந்து நான் என்னைய காப்பாத்திக்கிறணுமா இருந்தா நான் விழுந்தாகணும். நான் வாழ்க்கையிலே விழுந்ததில்லை. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நாதா கோபித்துக் கொள்ளாதேயும், ஆனால் நான் விழப்போகிறேன். இவளிடமிருந்து தப்பித்துக் கொள்ள இதுதான் நாதா வழி. இப்ப நான் விழ ரெடி. ஆனா பின்னுக்குள்ள விக்கெட் கீப்பர் ஒழுங்கா ஊழியத்தை செய்யறானான்னு தெரியலையே. ஏன்னா அவன் படுபாவி விட்டுட்டான்னா மண்டை உடையுமே. அதனால இப்படி விழுகிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தா, அவர் செஞ்சு பார்த்தா பின்னுக்கு அவர் டச் ஒன்று கொடுத்தாரு எனக்கு. நோ ப்ராப்ளம், யூ ஃபால் ஐ கேட்ச். பெந்தகோஸ்தேக்காரங்க தெரியுமா, நீங்க சில பேர் முன்னால போய் ஜெபிக்கும் போது பின்னால விக்கெட் கீப்பர் வருவாங்க தானே, லைட்டா டச் ஒன்று கொடுப்பாங்க. என்ன தெரியுமா? விழு, நான் இருக்கிறேன். இவர் அந்த டச்சை கொடுக்கவும் எனக்கு விசுவாசம் அவர் மேல வந்துருச்சு. மண்ணியும் நாதா விழுந்த சின்ன பிள்ளைய கிடத்துற மாதிரி அந்த ஆள் என்னைய கிடத்துனா. அப்படியே கீழே விழுந்தான். அந்த அக்கா மண்டிக்கால் போட்டு என் வயிற்றுல கை வச்சு சொல்லிச்சு, தேங்க்யூ லார்ட் அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. கண்டினியூ டு பி ஃபில்ட் பிரதர்னுச்சு, அதாவது தொடர்ந்து நீ நிரப்பப்படுனுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கண்டினியூ படுத்தே இருந்தேன். அது போயிருச்சு. கடைசி ஆள் எழும்புற வரைக்கும் நான் எழும்பல. ஒருவேளை திரும்பி வந்துட்டா அவசரமே இல்ல, சூப்பர் ரெஸ்ட். பார்த்தேன் யாரும் இப்ப கீழே இல்லைங்கிற நிலைமையில தான் நான் எழும்பினேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், விழுகிறது உண்மைதான். உண்மையிலே தேவ அபிஷேகத்துல சில பேர் விழுவாங்க. ஆனா சில பேருக்கு இந்த விழுகிறதும் ஒரு கிக், விழ வைக்கிறதும் ஒரு கிக். புரியுதா? இதனால் தான் இன்றைக்கு பெந்தெகோஸ்தே அனுபவம் கொச்சைப்படுத்தப்படுகிறது. பெருசா அந்நிய பாஷை பேசுறவன், அந்நிய பாஷை பேசாதவன ஆவி இல்லாதவன் குறைவா பார்ப்பான். இவன் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு பண்ற அநியாயம் இருக்கே, அதை பார்த்து பிசாசே யோசிக்கும், நமக்கே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு கூட இப்படி பண்ண முடியலையே. பிசாசுக்கே பொறாமையா இருக்கும் சில நேரம் நம்மால் பண்ற அட்டகாசம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கேட்டிருப்பீங்களா இருக்கும். நான் சொல்லுவேன், சில பேர் சர்ச்சுக்கு வர்ற விதம், ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிற விதம், அவங்க அந்நிய பாஷை பேசுற விதம், இதெல்லாம் பார்த்து பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரும் குழம்புவாங்க. அடே நமக்கு கூட முடியலையே இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறதுக்கு. அவ்வளவு பரிசுத்தம் ஒழுகும். காது கண்ணு மூக்குல இருந்தாலும் பரிசுத்தம் ஒழுகும். பிரைஸ் தி லார்ட்னா பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? ஆவியில நிறைஞ்சிருக்கனால ஆவியோட தான் வரும், காத்தாவோட தான் வரும். பிதா குமாரன் பரிசுத்தாவே அடுத்து இவங்க இப்படிதான் இருப்பாங்க.
இதே ஆளை வீட்டில் பார்க்கணும். பண்ற அநியாயத்தை பார்த்தா பிசாசே பொறாமப்படும். நமக்கு கூட இவ்வளவு கேவலமா இருக்க முடியலடா அப்பா. ஆகவே அந்நிய பாஷை பேசுகிறவன் பெரிய பரிசுத்தவானும் அல்ல, அந்நிய பாஷை பேசாதவன் படுபாவியும் அல்ல. இந்த மாதிரி சில அட்டகாசம் புரிகிறவர்களின் நிமித்தம் அந்நிய பாஷை பேசாதவர்கள் அப்படி ஒன்று இல்லை என்று தப்பாய் நினைக்கவும் வேண்டாம். அந்நிய பாஷையின் வரம் இன்னும் கிடைக்காதவர்கள் அந்நிய பாஷை பேசவில்லை என்பதற்காக பேசுகிறவர்கள் அவர்களை தரக்குறைவாய் எடை போடவும் வேண்டாம். என்றால் அது ஒரு வரம். அந்த அபிஷேகத்துக்கு அந்த அந்த ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாய் வருவது. உங்களுக்கு புரியுதா? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன். அவர் இன்றைக்கும் சர்வ வல்லவர். தேவன் என்றபடினால் அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வஞானி. அவர்தான் சபைகளை, நம்முடைய சரீரங்களை ஆலயமாய் வைத்துக்கொண்டு நம்மை இயங்க வைக்கிறவர். ஆவியின் கனி அது பரிசுத்த ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள் அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் வரங்கள். இப்படி சபை ஆண்டவருக்காக உருவாக்கப்படுகிறது. நாளைக்கு ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன். எப்படி ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டியை தெரிவு செய்து கொண்டு வரும்படி எலியேசரை அனுப்பினாரோ, கிட்டத்தட்ட அதே போல இயேசுவாகிய மணவாளனுக்காக சபை என்னும் மனவாட்டியை தயார்படுத்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த எலியேசராக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறபடினால் ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். ஓகே. ஆகவே இப்போ பரிசுத்த ஆவியானவரை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். அடித்தள சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். நாளைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியின் 29 வரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதன் மூலம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு இப்போ கேட்ட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.